நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜோதிடருடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு வக்ர நிவர்த்தி. குரு பகவான் கார்த்திகை மாதத்திலிருந்து, அதாவது போன நவம்பர் மாதத்திலிருந்து இது நாள் வரையிலும், நவம்பர் 15 டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாத காலம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்போ நிறைய அன்பர்கள், சாமி நீங்கள் பதிவு போடுறீங்க, இந்த ராசிக்கு மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இருக்குது, ரிஷபம்லாம் பாடுபடுறோம், ஆனால் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க, மீனத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க. இப்படி ஒரு ராசிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லா இருக்குங்கிறீங்க, ஆனால் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் சனி பகவான் வக்ரம், அதே போல் இந்த குரு பகவான் வக்ரம். அப்போ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தால், வக்ரகதினா என்னங்க, நார்மலாக ஒரு பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறது, இயல்பாக வீட்டில் இருக்கிறத விட டென்ஷனாக இருக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப பலனை அல்ல ஒரு சப்போர்ட்டை பிளானட்டால் செய்ய முடியாமல் இருந்தது. அதிலும் ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த குரு பகவான். அதிலும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளானட் எதுனா சுப கிரகம் குரு பகவான். அவர் வக்ரகதியில் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம். இன்றைக்கி நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், இல்லை இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து தள்ளி போயிருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம். அன்பு பக்தர்களே, இப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் உங்கள் எல்லாருக்குமே நினச்ச விஷயங்கள் எல்லாம், எனக்கு இதுவரை நடக்கவே இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் கூட அடுத்தடுத்து நல்லது நடக்க போகுது. ஸோ இதை முழு டீட்டெயிலாக ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். மேஷராசி என்பர்களே, குரு பகவான் வக்ர நிவர்த்தியினால் உங்களுக்கு தான் அதிக நன்மை. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலுமே கூட அவருக்கு சுப பார்வை உண்டு. எப்போதுமே அந்த நாடி கான்செப்டில் பார்க்கும்போது, பிருகநந்தி நாடி கான்செப்டில் பார்க்கும்போது 3, 7, 11 இது 25% அல்லது 50% வேலை செய்யும். திரிகோணத்துக்கு பிறகு 3, 7, 11 50% வேலை செய்யும். 2, 12 தான் 25% வேலை செய்யும். அப்போ மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே கட்டணும், இவ்வளோ கட்டணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியினால் ஒரு குறிப்பிட்ட ஆலயம் செல்வது, அது உங்கள் ஆரஸ்கோப்பில் இருக்கும், உங்கள் பர்த் சார்ட்டில் இருக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் எந்த ராசியில் நிற்கிறாரு, என்ன சாரம் வாங்கியிருக்காரு, எந்த நட்சத்திரம் நிற்கிறான்னு அதை கண்டுபிடிச்சி அதற்குரிய ஆலயங்களை தேர்ந்தெடுத்து அங்கே போய் ஒரு அபிஷேகம் பண்ணி சகசரநாம அர்ச்சனை செய்து அந்த குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் வழிபாடு செய்வீர்களே. ஆனால் இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல, நிறைய பிரச்சனையாக இருக்குது, சமாளிக்க முடியல. நேற்றுலாம் கூட ஒருத்தர் கால் பண்ணாங்க. ஒரு சாதாரண ஒரு விவசாயி 3 கோடி ரூபாய்க்கு கடன் வச்சுருக்கிறார். என்ன சார் பண்ணீங்க, விவசாயத்தில் எப்படி சார் 3 கோடிக்கு கடன் வரும், தெரியாமல் ஏமாந்துட்டேன் சாமி, நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணேன், ஒரு ஷேர் மார்க்கெட் போட்டேன், ட்ரேடிங் போட்டேன். அப்போ பாருங்கள், ஒரு விவசாயியை டைவர்ஷன் செய்து ராகு தசை நடக்குது. அந்த ராகு தசையில் அவரை ராகு தரன்னு இழுத்து போயிட்டு ஒரு பெரிய கடனில் விட்டுட்டார். இந்த பிறவியில், இந்த ஜென்மாவில் அவர் அந்த கடனை விட்டு வெளியில் வர முடியாது. சாதாரண விவசாயி 3 கோடி கடனை எப்படி அடிக்க முடியும்? இருக்கிற நிலத்தெல்லாம் விற்றா கூட ஒரு 80 லட்சம் போகும், அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி மீள முடியாத துயரத்தில் இந்த ராகு எப்பயுமே இந்த ராகு கேதுகிட்ட கவனமாக இருக்க வேண்டும். அப்போ முக்கியமாக குரு வக்ர நிவர்த்தி மேஷராசிக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், அது ஜாபாக இருக்கலாம்,
ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லது லோன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இடம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, ஃபேக்ட்ரி ரிலேட்டடாக, மெயினாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், மனசில் இருக்கக்கூடிய பயம். உங்கள் மனசில் இருந்து வரக்கூடிய பயம், தேவையில்லாத மனசில் பயங்கள் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே. இதெல்லாம் இந்த பங்குனி மாதம், இந்த மார்ச் ஒரு 18க்கு மேலே அதெல்லாம் கிளியர் ஆகும். பங்குனி 3ஆம் தேதியோட முடியுது. அப்போ 18ஆம் தேதி சனி பெயர்ச்சி வேறு நடந்து போச்சு. அப்போ கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே. இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்கிறது. குறிப்பாக அரசியல் தலைவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஏமாறக்கூடாது. ஏற்கனவே மேஷராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பெரிய சிக்கலில் இருக்காங்க. கழுத்துக்கு மேலே கத்தி தொங்குற கதை தான். அவங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே நீங்கள் ஒரு விசுவாசமாக உங்களுக்கு இருப்பீங்கனாக்கா நிச்சயமாக நீங்கள் தகவல் தெரிவிங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே எதிரிகள் இருக்கிறாங்க. பார்க்க சுற்றி இருக்கவங்களே எதிரிகளாக தான் இருப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட நல்லவர்களை போல பேசி கெடுநினைவு கிடைக்கின்ற கசடர்களை கசக்கி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுபோல் மேஷராசி என்பவர்களே, உங்களை பொறுத்தவரையிலும் எதிரிகள், மறைமுகமான எதிரிகள், நேரில் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. நான் தான் எதிரின்னு உங்களை எதிர்த்து யாராலும் ஜெயிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, பேக் சைடில் இருந்துக்கிட்டு பின்புறத்தில் இருந்து ஒரு பள்ளம் ஒன்றது, அல்ல அந்த இதான அகைன்ஸ்டாக செய்கிறது, கலகம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போது மேஷராசி என்பர்களே, நீங்கள் ஒரு பெரிய தொழில் செய்கிறீங்க, ஒரு டிரான்சாக்ஷன் செய்கிறீங்க, இல்லைன்னா அரசியலில் இருக்கீங்க, இல்லை சினிமா துறையில் இருக்கிறீங்க, இல்லை ஆன்மீகத்தில் இருக்கீங்க, கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செலவு பண்ணணும். ஏன்னா இது எலெக்ஷன் டைமு. நிச்சயமாக ஒரு 5 மாநில சட்டசபை தேர்தல் வருது. கண்டிப்பாக மேஷராசி என்பவர்கள் எடுத்த கவுத்தன்னு செலவு பண்ணக்கூடாது, செய்யவும் கூடாது. பட்டு உங்கள் பொசிஷனுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் எடுத்து செஞ்சு தான் ஆகணும். அது பின்வாங்க முடியாது. அது தைரியமாக பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் உண்டோ, அது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், அதெல்லாம் அவங்க பத்து சாட்டை வச்சு அதற்கான வழிபாடுகள் செய்வீர்களே, ஆனால் உங்களுக்கு யான பலம் கிடைக்கும். புரியுதுங்களா? பரிகாரம் செய்கிறதால என்ன கிடைக்கும்னா ஒரு யான பலம் கிடைக்கும். அப்போ ஒரு சண்டி ஹோமம் பண்ணுறது, இல்லைன்னா அதற்கு மேலே ஒரு ஏகாதச ருத்ர ஹோமம் பண்ணுறது, அப்போ எங்கே வச்சு பண்ண போகிறோம், இல்லை ஒரு ஆலய கும்பாபிஷேகம் எடுத்து செய்கிறது, இதெல்லாம் ஒரு யான பலத்தை உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ மற்றவங்க எல்லாருமே கஷ்டத்தில் இருந்தால் கூட நீங்கள் எப்படியாவது ஒரு நீந்தி ஒரு கரையேற அளவு நீங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு இந்த பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ மேஷராசி அன்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அரசியலாகட்டும், வேலைவாய்ப்பு, குடும்பம், கணவன் மனைவி, காதலர்கள், பிரிவுகள், அதே சமயத்தில் வருமானம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இவற்றிலிருந்து விடுதலை அளிக்க போது மேஷராசி என்பர்களே, எனக்கு நல்லதே நடக்கலை அப்படின்னு கஷ்டப்பட்ட மேஷராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி நல்லது நடக்கும். அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு மேற்கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். நமச்சிவாயம்.